நள்ளிரவு 2 மணி. உங்களை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த நிசப்தத்துல உங்கள் கையில் இருக்கும் அலைபேசியின் நீல நிற ஒளி மட்டும் உங்கள் முகத்தில் பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் விரல்கள் திரையை மேலேயும் கீழேயும் நகர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஆமாம், ஒரு முடிவற்ற தேடல் போல. சரியாக சொன்னீங்க. நாளை அலுவலகத்தில் முடிக்க வேண்டிய வேலைகளின் பழு ஒரு பக்கம் மனதை அழுத்த, சமூக வலைத்தளங்களில் மற்றவர்கள் கொண்டாடும் ஒரு போலி வாழ்க்கையை பார்த்து நமக்குள் எழும் ஒப்பீடுகள் இன்னொரு புறம் உங்களை அலைக்கழிக்கின்றன. கண்டிப்பா. நாம எதையோ தவறு விடுகிறோமோ என்ற ஒரு பயம். அதேதான். எதிர்காலம் குறித்த அந்த பயம் உங்கள் மனதை ஒரு சுழலில் சிக்க வைத்து தவிக்க விடுகிறது. உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது, மூச்சு மேலோட்டமாக இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை தேவையை விட அதிகமாகவே வசதிகள் இருக்கின்றன. ஆனால் உள்ளே ஏதோ ஒரு பெருவறுமை, ஒரு தீராத மனக்கவலை. ஆமாம், ஏதோ ஒரு தீராத மனக்கவலை உங்களை இருட்டறையில் அடைத்து மூச்சு திணறச் செய்கிறதா? இந்த முடிவற்ற மனக்கவலையிலிருந்து தப்பிக்க உண்மையிலேயே ஒரு வழி இருக்கிறதா? இந்த ஆழமான தேடலுக்குள் உங்களை வரவேற்கிறோம். இந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. இன்றைய நமது நோக்கம் வெறும் பழங்கால இலக்கியத்தை மேலோட்டமாக வாசிப்பது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழந்தமிழ் அறிவியலையும் நவீனகால இருத்தலியல் உளவியலையும் கீழைத்தேய தத்துவங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு ஆழமான பார்வையை முன்வைப்பது இல்லையா? சரியாகச் சொன்னீங்க. மனித மனதை ஆட்டிப்படைக்கும் கவலை என்ற அந்த உணர்வின் ஆணிவேரை அறுப்பது எப்படி என்ற அதன் அறிவியல் மற்றும் உளவியல் நுட்பங்களோடு ஆராயப் போகிறோம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வாவ்! ஒவ்வொரு வார்த்தையாக மிக மெதுவாக இந்த வரிகளை உச்சரித்து பார்க்கும்போது, ஆமாம், இதற்குள் பொலிந்திருக்கும் உளவியல் ஆழம் நம்மை திகைக்க வைக்கிறது. உண்மைதான். இதன் மிக எளிய நேரடியான பொருளை முதலில் பார்த்து விடுவோம். அதாவது, தனக்கு நிகரில்லாதவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலையை மாற்றுவது கடினம். இதுதான் இந்த 7வது திருக்குறளின் அடிப்படை அர்த்தம். மனித இனம் விவசாய புரட்சியிலிருந்து தொழில் புரட்சிக்கு மாறி இன்று செயற்கை நுண்ணறிவு வரை வந்துவிட்டது. ஆனால் மனித மனத்தின் அந்த அடிப்படை சிக்கல் மாறவே இல்லை. ஆமாம், காலம் கடந்தும் மாறவே இல்லை. அந்த பதற்றம் அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் இங்கே நான் ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். தாழ் சேர்தல் அல்லது தொழுதல் என்று சொல்லப்படும் விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதாவது, ஒரு குறிப்பிட்ட உருவத்தை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி கைகூப்புவது என்ற வெறும் புறவயமான சடங்காக இதை நான் பார்க்க வேண்டுமா? இதனால் எப்படி ஒரு மனிதனின் உளவியல் சிக்கல் தீரும்? இதை ஒரு சடங்காக பார்ப்பதுதான் நமது முதல் தவறு என்று நான் சொல்வேன். தொழுதல் என்பதை ஒரு ஆழமான உளவியல் நிகழ்வாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுதல் என்பது வானத்தை பார்த்து ஏதோ ஒரு சக்தியிடம் பேசுவதல்ல. அப்போ வேற என்ன? அது இருத்தலோடு நம்மை கரைத்துக் கொள்வது. ஓஷோவின் தத்துவ பார்வையில் சொல்வதானால், நான் எனது என்ற நம் அகங்காரம் எப்போதும் முற்றிலுமாக உதிர்கிறதோ அந்த இடமே உண்மையான தொழுதல். அகங்காரம் உதிரும் இடம். ஆமாம். அகங்காரம் என்பது ஒரு எல்லை. எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறதோ அதை நீங்கள் பாதுகாத்தாக வேண்டும், மற்றவர்களோடு ஒப்பிட்டு அதை உயர்த்தியாக வேண்டும். கண்டிப்பா. இந்த தற்காப்பு நிலைதான் உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்களை கவலையில் தள்ளுகிறது. அந்த அகங்கார திரையை விலக்கி அந்த பேரியற்கையோடு உங்களை முழுமையாக இழப்பதுதான் தாழ் சேர்தல். சற்று பொறுங்கள். இந்த இடத்தில் நான் உங்களை இடைமறிக்கிறேன். இது கேட்பதற்கு மிகவும் கவித்துவமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் கோட்பாடு அடிப்படையில் ஒரு வலிமையான கேள்வியை இங்கே வீசத் தோன்றுகிறது. நாம் ஒரு வழிகாட்டியை அல்லது ஒரு அதிகாரத்தை நோக்கி சரணடைகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி சரணடையும் போது நாம் இன்னும் நம்மை முழுமையாக நம்பவில்லை என்றுதானே அர்த்தம். நமக்குள் இருக்கும் பயத்தை எதிர்கொள்ள முடியாமல் யாரோ ஒருவரோ அல்லது ஏதோ ஒரு சக்தியோ நம்மை காப்பாற்றும் என்று வெளியே தேடுகிறோம். சரி, இந்த கற்றல் அல்லது சரணடைதல் என்பது ஏற்கனவே பலவிதமான நம்பிக்கைகளால் சிறைப்பெற்றிருக்கும் நம் மனதை மேலும் பழக்கப்படுத்தி அடிமைப்படுத்துகிறதா அல்லது உண்மையான விழிப்புணர்வை திறக்கிறதா? இந்த முரண்பாடுதான் உரையாடலின் மிக அழகான புள்ளி. உங்கள் கேள்விக்கான விடை அந்த தனக்குவமை இல்லாதான் என்ற வார்த்தையிலேயே இருக்கிறது. அப்படியா? எப்படி? தனக்குவமை இல்லாதான் என்பது வெளியே மேகங்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் ஒரு அதிகார மையமோ ஒரு நபரோ அல்ல. அது நமக்குள் இருக்கும் மாசற்ற தூய விழிப்புணர்வு நிலை.
ஓ, தூய விழிப்புணர்வு நிலை. ஆமா, அந்த தூய அறிவிற்கு, அந்த பிரக்ஞாக்கு நிகராக வேறொன்றும் இல்லை. நீங்கள் ஒரு நபரிடமோ ஒரு நிறுவனத்திடமோ சரணடையும் போது அங்கே நிச்சயமாக அடிமைத்தனம் உருவாகும். உங்கள் மனம் சிறைப்படுத்தப்படும். உண்மைதான். ஆனால் நீங்கள் சரணடைவது உங்கள் சொந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கும் அந்த தூய விழிப்புணர்வு நிலையிடம். இதை ஒரு நவீன உதாரணத்தின் மூலம் பார்ப்போமா? சொல்லுங்க. உங்கள் கைபேசியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் திரையில் ஒரே ஒரு செயலியை தான் பயன்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் பின்னணியில் நூற்றுக்கணக்கான செயலிகள் இயங்கிக் கொண்டிருந்தால் என்னாகும்? கருவியின் மின்கலம் வேகமாக தீரும், கருவி தாங்க முடியாமல் சூடாகும். அதேதான். இதுதான் நமது மூளையிலும் நடக்கிறது. நான் யார், என் எதிர்காலம் என்னாகும், மற்றவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற அகங்காரத்தின் எண்ணங்கள்தான் அந்த பின்னணி செயலிகள். வாவ், அருமையான உதாரணம். அவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சி மூளையைச் சூடாக்குகின்றன. அதுதான் பதற்றம், கவலை. அந்த பின்னணிச் செயலிகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு தற்காலிக நினைவகத்தை முழுமையாக சுத்தப்படுத்துகிறீர்கள் அல்லவா? ஆமாம். அதுதான் அகங்காரத்தை கரைப்பது. அந்த தூய இலகுவான நிலைதான் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்தல். அந்த விழிப்புணர்வு நிலையோடு இணைவதுதான் மனக்கவலையை வேறறுக்கும் ஒரே வழி. ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் எந்த உளவியல் உண்மையைச் சொன்னாரோ அதைத்தான் உலகெங்கும் உள்ள தத்துவஞானிகளும் வெவ்வேறு மொழிகளில் தேடியிருக்கிறார்கள். உறுதியாக. லாவோச்சுவின் தாவோயிச தத்துவத்தில் அவர் கூறுகிறார், மற்றவர்களை அறிவது அறிவு, தன்னை அறிவதே ஞானம். ஆழமான வரிகள். வெளியே இருக்கும் உலகத்தை நாம் எவ்வளவு அறிந்தாலும் அது வெறும் தகவல் மட்டும்தான். ஆனால் உள்நோக்கி பயணித்து அந்த ஒப்பற்ற தன்மையை அறிவதுதான் ஞானம் என்கிறார். சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நடைமுறை சந்தேகம் இருக்கிறது. தன்னை அறிவதால் என் கடன் தீர்ந்து விடுமா? என் அலுவலக பிரச்சனை முடிந்து விடுமா? இந்த தத்துவங்கள் எல்லாம் என் நிஜ வாழ்க்கையின் வலியையும் துன்பத்தையும் எப்படி மாற்றும்? விக்டர் பிராங்க்லின் இருத்தலியல் உளவியல், குறிப்பாக அவருடைய பொருள் தேடும் உளவியல் கோட்பாடு இதற்கு சரியான விடையை தருகிறது. லோகோதெரபி இல்லையா? ஆமாம், லோகோதெரபி. நமது கவலைகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் காரணம் நாம் சந்திக்கும் துன்பமோ அல்லது வறுமையோ அல்ல. மனிதன் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்வான். ஹோ, அப்போ உண்மையான காரணம் என்ன? அந்த துன்பத்திற்கு எந்த அர்த்தமும் எந்த உயர்ந்த நோக்கமும் இல்லாதபோதுதான் அது மனப்பிறழ்வாகவும் தீராத கவலையாகவும் மாறுகிறது. புரியுது. இதன் அறிவியல் நுட்பம் என்னவென்றால், உங்கள் மூளை ஒரு வலியையோ அல்லது கடினமான உழைப்பை எதிர்கொள்ளும்போது அதற்கு ஒரு தெளிவான ஒப்பற்ற இலக்கு இருந்தால் மூளை அந்த வலியை ஒரு சவாலாக மாற்றிக்கொள்கிறது. ஆமா. இலக்கே இல்லாதபோது அதே வலியை ஒரு சுமையாக பார்க்கிறது. அதாவது நம்மிடம் உள்ள அறிவும் நாம் படும் பாடும் ஒப்பற்ற ஒரு இலக்கோடு, அதாவது தனக்குமே இல்லாதானோடு இணையாதவரை அது வெறும் சுமைதானே. இதைத்தான் வள்ளுவர் மற்றொரு இடத்தில் பயனென்கொள் என்று ஒரு அறச்சீற்றத்தோடு கேட்கிறார். நீங்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அந்த அறிவின் பயன் என்ன? உயிர் பெறாத அறிவு வெறும் குப்பைதான். கண்டிப்பா. ஒரு உயர்ந்த விழிப்புணர்வோடு அது கலக்காவிட்டால் அது உங்களுக்குள் மேலும் ஒரு பாரத்தை ஏற்றுமே தவிர உங்கள் மனக்கவலையை ஒருபோதும் மாற்றாது. இந்த இடத்தை இன்றைய நவீன வாழ்வியலோடு பொருத்தி பார்க்கும்போது மனித குலம் எவ்வளவு பெரிய மாயையில் சிக்கியிருக்கிறது என்பது துல்லியமாக விளங்குகிறது. ஆமாம். இன்று நம்மை சுற்றி நடப்பதை சற்று உற்று நோக்குங்கள். ஒரு புறம் தகவல் பெருவெள்ளம், இணையவழி வகுப்புகள், எண்ணற்ற சான்றிதழ்கள், நீண்டு கொண்டே போகும் தகுதி பட்டியல்கள், சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான தொடர்புகள். உண்மைதான். ஒரு மனிதனுக்கு உலகத்தின் எந்த மூலையில நடக்கும் விஷயத்தையும் ஒரு நொடியில தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு அறிவை குவித்து வைத்திருந்தோம். ஏன் நாளுக்கு நாள் மனிதனின் தனிமை உணர்வு அதிகமாகிறது? ஏன் இரவுல தூக்கம் வரவில்லை? ஏனென்றால் நாம் தகவல்களை மூளையின் மேற்பரப்பில் மட்டுமே படிய வைக்கிறோம். தகவல்கள் என்பவை கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இயங்குபவை. ஆனால் வாழ்வது என்பது நிகழ்காலத்தில் நடப்பது. மிகச் சரியான அவதானிப்பு. கிருஷ்ணமூர்த்தியின் ஒரு ஆழமான வரியை இங்கே நாம் நினைவு கூறலாம். அவர் சொல்கிறார், உங்களிடம் உலகத்தை பற்றிய அத்தனை அறிவும் இருக்கிறது, ஆனால் எப்படி வாழ்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. வாவ், இதுதான் இன்றைய தலைமுறையின் ஆகப்பெரிய சோகம். ஆமாம். நாம் எப்படி வேலை செய்வது, எப்படி இயந்திரங்களை இயக்குவது, எப்படி பணம் சம்பாதிப்பது என்பது எல்லாம் மிக நுட்பமாக கற்றுக்கொண்டோம். ஆனால் எப்படி நிம்மதியாக இந்த நொடியில் எந்த பதற்றமும் இல்லாமல் வாழ்வது என்பதை மறந்துவிட்டோம். மனக்கவலையை மாற்றுவதற்கு உங்களைச் சுற்றியுள்ள தகவல்களோ
நீங்கள் வாங்கிய பட்டங்களோ எந்த உதவியும் செய்யப் போவதில்லை என்பதை வள்ளுவர் அன்றே கணித்திருக்கிறார். அதனால்தான் மாற்றல் அரிது என்று மிக உறுதியாகச் சொல்கிறார். ஆமாம், மனக்கவலை என்பது ஏதோ ஒரு பொருளை வாங்குவதாலோ அல்லது வங்கிக் கணக்கில் பணத்தை நிரப்புவதாலோ தீர்ந்துவிடும் ஒன்றல்ல. அது உங்கள் இருத்தலோடு நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய அகங்காரத் திரையை சுமந்து புண்டே நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்தச் சுமை கவலையாகத்தான் மாறும். எப்போது நீங்கள் அந்த ஒப்பற்ற தூய விழிப்புணர்வு நிலைக்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அதாவது அந்த பெருவழியில் உங்களை கரைத்துக் கொள்கிறீர்களோ, அப்போது அந்த சுமை முற்றிலுமாக கீழே இறங்கிவிடுகிறது. இதை உணர்வதுதான் விடுதலையின் முதல் படி. நாம் சேர்த்த தகவல்கள் அனைத்தும் வெறும் கருவிகள்தான். ஆனால் அந்த கருவிகளை இயக்கும் நம் உள்மனம் குழப்பத்தில் இருந்தால் அந்த தகவல்கள் நம்மையே அழிக்கத் தொடங்கிவிடும். உங்களின் கவலைகளுக்கு காரணம் வெளியில் நடக்கும் சம்பவங்கள் அல்ல, அந்த சம்பவங்களை உங்களின் அகங்காரம் எப்படி எதிர்கொள்கிறது என்பதுதான். உண்மைதான். அந்த அகங்காரத்தை நீக்கி மாசற்ற ஒரு அறிவோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்போது கவலைக்கு அங்கே இடமே இல்லாமல் போகிறது. இது ஒரு தொடர்ச்சியான உள்நோக்கிய பயணம். இது ஒரு முடிவற்ற தேடல். ஆமா. இந்த உரையாடலின் இறுதியில் உங்களுக்கு ஒரு பதிலைச் சொல்வதை விட உங்கள் மனதில் நாள் முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய இதுவரை நாம் பேசாத ஒரு புதிய கோணத்திலான ஒற்றை கேள்வியை விதைத்துச் செல்வதுதான் சரியானது என்று படுகிறது. இன்று நாம் நமது மூளையை தகவல்களை சேகரிக்கும் ஒரு பெட்டியாகவே மாற்றிவிட்டோம். ஆனால் அடுத்த 10 அல்லது 20 ஆண்டுகளில் மனிதனின் அனைத்து தர்க்கரீதியான வேலைகளையும் கணக்கீடுகளையும் நாம் பெருமையாக நினைக்கும் அலுவலக பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு முழுமையாக தன்வசப்படுத்திக் கொள்ளப் போகிறது. வேலை, தகுதி, அறிவு என்பதற்கான நம்முடைய அத்தனை பழைய வரைவிலக்கணங்களும் அழியப் போகின்றன. வெளிப்புறத்திலுள்ள அந்த வேலைகளும் ஒப்பீடுகளும் நம்மிடமிருந்து பறிக்கப்படும்போது மனித குலம் தவிர்க்க முடியாமல் தன்னுள் இருக்கும் அந்த தனக்குமையில்லாத தூய விழிப்புணர்வை தேடி உள்நோக்கி பயணிக்க கட்டாயப்படுத்தப்படுமா? நமது உண்மையான விடுதலையை ஒரு இயந்திரம் நமக்கு சாத்தியப்படுத்துமா? சிந்தியுங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.